ஹல்லேலூயா, praise the Lord. கர்த்தருடைய திருப்பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த நாளை இயேசுப்பா கூட்டி கொடுத்ததுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நாம் இப்பொழுது ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆமென். நம்ம ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறார். பைபிள் இப்படியாக சொல்லுகிறது, with people it is impossible but not with God, for all things are possible with God. Amen. Nothing is impossible, nothing is too hard for Jesus. Amen. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நம்ம இப்போ I don't know what situation you are going through, but He is in control of your life. He is a possible God. Do not worry. Do not be anxious about anything, for He is with you. Amen. ஒருவராய் பெரிய அதிசயங்கள் நம் தேவனாகிய தேவன் செய்கிற தேவன். Amen. இந்த பாடல் பாடும்போது விசுவாசத்தோடு பாடலாம். Amen. Thank you, Jesus. Thank you, Jesus. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேர கூடாத ஒளியில் இருப்பவர். ஒருவராய் பெரிய அதிசயம், ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர்.
பெரியவர் அப்பா, உன்னதர் அப்பா, அதிசயங்கள் செய்கிற தேவன் அப்பா, அற்புதங்கள் செய்கிற தேவன் அப்பா. Romans 11:36 it says, for from him and through him and for him are all things, to him be the glory forever, amen. எல்லா துதியும் கனமும் மகிமை அவர் ஒருவருக்கே. அவர்தான் நம் எல்லாமே. he is our everything, amen. உதவி வரும் கண்மலை அவர், நம்மளுடைய எதிர்காலம் அவர், நம்மளுடைய எதிர்பார்ப்பு அவர், நம்மளுடைய எல்லாமே அவர், ஆமென். இந்த காலை வேளையில அறிக்கையிடுவோமா? Let us confess and say, Lord, you are my everything, Jesus. Lord, I surrender myself to you, Lord. Lord Jesus, you be my God. You are my everything. என்று சொல்லுமா? எல்லாம் நீர்தான் அப்பா, எனக்கு எல்லாம் நீங்க தான்ப்பா. Lord, I don't know what to do ahead with me. I don't have a future. நீங்க சொல்லலாம், ஆனா he is your future. He knows what to do with you. Just put your trust in him. Our ways, our will, our thoughts is not his. He has a purpose for us, amen. எல்லாம் நீதான் அப்பா. I just surrender. I put myself into your hands. Take control of me என்று சொல்லும்போது இந்த பாடலை நாம் பாடுகிறோம், ஆமென். Thank you, Lord Jesus. Thank you, Lord. Let us all close our eyes and start confessing. Say, Lord, you are my everything. You are my everything, Lord. எல்லாம் நீர்தானே இயேசு ராஜனே. சொல்லலாம், எல்லாம் நீர்தானே இயேசு ராஜனே. எல்லாம் நீர்தானே இயேசு ராஜனே. உதவி நீர்தானே, ஒத்தாசை நீர்தானே. என் உதவி, என் உதவி நீர்தானே, ஒத்தாசை நீர்தானே. உம்மைத்தான் நான் பாடுவேன், உம்மைத்தான் நான் போற்றுவேன். இயேசு ராஜனே, என் எல்லாம் நீர்தானே இயேசு ராஜனே. என் எல்லாம் நீர்தானே இயேசு ராஜனே. எதிர்காலம் நீர்தானே, எதிர்பார்ப்பு நீர்தானே. சும்மா எதிர்காலம், எதிர்காலம் நீர்தானே, எதிர்பார்ப்பு நீர்தானே. உம்மைத்தான், உம்மைத்தான்
நீங்க தான் எங்களுக்கு எல்லாம் அப்பா. உண்மையே நாங்க ஆராதிப்போம் அப்பா. உண்மையே நாங்க நேசிப்போம் அப்பா. உண்மையே நாங்க நம்புவோம் அப்பா. நீங்க எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. நீங்க எங்களை எடுத்து பிரயோஜனப்படுத்துங்க ஏசப்பா. உம்முடைய சேவைக்காக ஆண்டவரே அப்பா, உம்முடைய விருப்பம் போல ஆண்டவரே எங்களை நீர் வணைந்து கொள்ளுங்கப்பா. நாங்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா. பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே எல்லா நேரங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராகப்பா. தொடுங்க ராஜா, நீங்க பேசுங்க சுவாமி. எல்லாத்தையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதியும் கனவும் மகிமை நாங்க உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்க ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாவதாக. இந்த அருமையான கிருபையான நல்ல நாளுக்காக நேரத்துக்காக நாம் சோதரிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை நேற்று நாம் இந்த ஞாயிற்றுக்கிழமைக்காக இந்த 3வது வாரம் 3rd சண்டேக்காக நாம் சோதரிக்கிறோம். ஆண்டவர் இந்த நாட்களில் பார்க்கும் பொழுது இந்த வருஷத்தில் 6வது மாதத்தில் பாதி வருஷத்தை நாம் ஆண்டவர் நமக்கு முடிக்க கிருபை கொடுத்திருக்கிறதுனால நாம் ஆண்டவர் நாம் சோதரிக்கிறோம். அது மாத்திரம் இல்லை, இன்றைக்கு நாம் அதாவது பார்க்கும் பொழுது இன்னைக்கு அதாவது இந்த 20th இன்னைக்கு வந்துட்டு ஃபாதர்ஸ் டே, எல்லாம் தகப்பனாருடைய நாள் என்று உலகமெங்கும் இன்றைக்கு அதை இது பண்ணுகிறார்கள், கொண்டாடுகிறார்கள். தெளிப்பில் நாம் ஒரு நிமிஷம் நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ண போகிறது. எங்கள் அன்பின் பல்லவர் நல்ல பிதாவே, இது அருமையான கிருபையான நாளுக்கு நேருக்காக சோதரிக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவரை பரிசுவை கத்தாவிப்பார் ஃபாதர்ஸ் டே என்று ஆண்டவரை பக்கத்தை அழைத்து எல்லாரையும் ஆண்டவரை பண்ணுறது எல்லா தகப்பனுமாறு ஆண்டவரை நினைவு கூறுகிற ஒரு நாளும் ஆண்டவரப்ப தாய் தகப்பன் ஆண்டவர பிள்ளைகள் எல்லாருக்காக நான் செபிக்கிறேன். ஆண்டவரை பரிசு அது ஒவ்வொரு தகப்பனாருக்காக தாய்க்காக கூட செபிக்கிறான். அவங்களுக்கு சுகபர நாரை கொடுத்து ஆயுசு கூட்டித்தார பலப்படுத்துகிறாங்க. ஆண்டவரப்பா ஆண்டவரை கத்தாவிப்பா தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கு அவங்க செபிக்கிறோம். அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நீர் ஆண்டவரப்பா கத்தாவே தகப்பனாக இருந்து தாயாக இருந்து பாதுகாத்து வழிநடத்தது கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரப்பா கத்தாவிப்பா இதோ ஆண்டவரை தேவனுடைய வார்த்தையை ஆண்டவரப்பா கத்தாவே நீர் எங்களோடு இடைபெறும்படியாக உங்களுடைய வார்த்தை ஆண்டவரப்பா வசனத்தை பிட்டு ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்து ஒவ்வொருத்தையும் பலப்படுத்தும்படியாக ஆண்டவரை அருள் செய்வதாக பரிசுத்த ஆவியால் வல்லமையாக கிரி செய்யும்படியாக அடியான மறித்து கொண்டு பரிசுத்தான் வெளிப்படும்படியாக ஜெபிக்கும். பிதாவே பிதான்குமாரே பரிசுத்த ஆவியானவரே நம்முடைய கரம், நம்முடைய கிருபை, நம்முடைய இறக்கம், நம்முடைய தெய்வம் எங்களோடு ஆண்டவரப்பா கத்தாவே சப்பா கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட அருள் செய்வதாக ஆசீர்வதி காத்துக்கொள் வழியெடுத்து பலப்படுத்த பிறக்கச்சுகிறாங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் செவிகள் பிதாவே ஆமென். ஜெபிப்பில் இந்த நாட்களில் அதாவது கர்த்தருக்காக காத்திருக்கும் அப்படின்னு சொல்லி அதாவது தேவ சமூகத்திற்காக நாம் ஜெபிக்கிற பிள்ளைகளாக நாம் காணப்படும். அப்போ நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் நமக்கு என்னென்ன வைத்திருக்கிறார் என்று ஜெபிக்கும் போது எவ்வளோ ஆசீர்வாதம் உண்டு. அந்த தேவ சமூகத்திலிருந்து செலவழிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நம் கிட்ட வந்து நம்முடைய தேவைகள் சந்திக்கிறதா இருக்குது. அதை பற்றி தான் இந்த நாட்களில் நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய ஆவியால் நம்மோடு இடைபெற போகிறார். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஐசையா 64:4. ஏசாயா 64 அதிகாரம் அதில் 4 வசனம். தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்வதும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. அப்போ தேவன் அதாவது தேவனுக்காக காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் செய்கிற காரியம் பயங்கரமான காரியம். ஒருத்தர் உலகத்தில் யாராலும் யோசிக்க முடியாத அளவுக்கு. ஒரு எக்ஸாம்பிள் நான் பார்க்கும் பொழுது 400 வருஷமாக இஸ்ரவேல் ஜனங்கள் அதாவது எகிப்தில் காத்து கொண்டிருந்தால் எப்போ எங்களுக்கு விடுதலை வரும், எப்பொழுது எங்களை ஆண்டு சந்திக்க போறார், எப்பொழுது இந்த அடிமைத்தனத்தில் எங்களுக்கு விடுதலை வரும் சொல்லி யோசனை பண்ணி கொண்டு ஆண்டவர் மோசையை கொண்டு அவருடைய விடுதலை ஆக்கினார். முதலாவது அவங்களுடைய அந்த சிவசமுத்திரத்தை கடந்து பொழுது ஆண்டவர் என்ன பண்ணாரோ கடலை 2ஆக பிழைத்தார். இந்த உலகத்தில் யாரும் செய்ய முடியாத ஒரு காரியம். அது அதில் வெட்டாந்தரையில் அவங்க என்ன பண்ணாங்க, நடந்து போனார்கள். இதுவும் இல்லாதபடிக்கு அவர்கள் பாலைவனத்தில் நடந்து போகும் பொழுது ஆண்டவர் அந்த வெயில் நேரத்தில் மேக சம்பத்தை கொடுத்தார், இரவில் அக்னி சம்பத்தை கொடுத்தார். அப்படிப்பட்ட யாராலும் உலகத்தில் கொடுக்கவே முடியாது, செய்யவே முடியாது.
6 லட்சம் புருஷர்கள் எல்லாம் சேர்ந்து 20 லட்சம் ஜனங்களுக்கு அவர் என்ன பண்றாங்க, நிழலையும் இரவில் வெளிச்சத்துக்காக அந்த இடத்துல அவர் கொடுக்கப்படும் பொழுது பெரிய ஆச்சரியமானவர் அத்தனை பேரையும் 20 லட்சம் ஜனங்களையும் தேவதூதர்களை அப்பங்களாகிய மன்னாவை கொடுத்து அவர் போஷித்தார். தேவனுடைய பிள்ளைகள், அது மாத்திரம் இல்லாதபடிக்கு மாறாவின் தண்ணியை மதுரமாக்கினார். தேவையான இடத்துல தண்ணீர்களை, மலைகள் எல்லாம் அங்கு இல்லாத இடத்துல எல்லாம் பாலைவனத்துல தண்ணீரை கொடுத்து அவரை போஷித்து வந்தார். இதெல்லாம் தேவன் அவருக்காக காத்திருக்கும் பொழுது தேவன் அவ்வளவு மகிமையான காரியங்கள் செய்தார். அவருடைய ட்ரெஸ்ஸுகள் பழமையாக போகவில்லை. அவர் போட்டுக்கிற காலணிகள், அதாவது சிம்பிள் ஷூஸ் எல்லாம் ஒன்று கூட சரி எனக்கு பழுசாகவே இல்லையா. அது பிள்ளைகள்கிட்ட போடும்போது பிள்ளைகள் வளரும் பொழுது துணியும் வளர்ந்துருச்சு, அவருடைய காலணிகள் வளர்ந்துச்சு. தேவன் அப்பேற்பட்ட ஒரு காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். அதனால் நாம் இங்கே நாம் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னாக்க, தெய்வ சமூகத்தில் உட்கார்ந்து நாம் ஜெபிக்க வேண்டும். அதிகாலையில் ஆண்டவரை தேட வேண்டும். அப்பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் அவர் கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க, நிச்சயமாகவே அவங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். இன்னொரு காரியத்தை நான் பார்க்கும் பொழுது, அதாவது மார்த்தாள் மரியாள் வீட்டில் ஆண்டவர் அங்கே போய் ஊழி செய்து கொண்டிருக்கும் பொழுது மரியாள் என்ன பண்ணப்படுறதுனால, அதாவது இயேசுவின் பாதை அருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை அவளோடு என்ன பண்ணாங்க கேட்டுக்கொண்டிருந்தால் என்று நாம் எதிர்த்து வாசிக்கும். அதாவது லூக்கா நிருபத்தில் 10ஆம் அதிகாரத்தில் 39ஆம் வசனமும் 42ஆம் வசனம் சொல்லுவோம். தேவன் என்ன சொல்றாங்க, மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து விட்டார். அப்போ தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது, தேவ சமூகத்தில் வசனத்தை வாசித்து அதை நாம் கேட்கும் பொழுது, எப்படி மரியாள் தேவ வசனத்தை வார்த்தை கேட்டுக்கொண்டது படினால நல்ல பங்கை பெற்றுக்கொண்டது போல நாம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையை வாசிக்க வேண்டும், அல்லது தேவ வசனத்தை கேட்க வேண்டும். தேவ வசனத்தை நாம் என்ன பண்ணுவோம், அது நம்ம அதை கேட்கும் பொழுது, அதை உட்கொள்ளும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகளே நாம் கூட சரி தேவன் நமக்கு நிச்சயமாக ஆசீர்வாதம் நாம் வைத்திருக்கிறார். நிச்சயமாக நம்மை ஆண்டவர் நினைவு கூர்ந்து நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். சங்கீத புஸ்தகத்தில் கூட நாம் 5ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம், Psalms 5th chapter verse 3, கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையில உமக்கு நேராக வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். தாவீதுடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதங்கள். அவன் சாதாரண ஒரு மனுஷனாக இருந்தாலும் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த மனுஷனை ஆடு என்ன பண்ணாருங்க, அவனை இஸ்ரவேல் அடித்து ராஜாவாக்கினார். இது இல்லாதபடிக்கு 12 கோத்திரங்களுக்கு தலைவனாக்கி அவனை ஆசீர்வதித்தார். அவனை பார்த்து இவன் என் இருதயத்துக்கு ஏற்ற தாசனார்கள் ஆண்டவர் என்ன பண்ணுங்க, அவனை தெரிந்து கொண்டார். காரணம் என்னன்னா, இங்கே பாருங்க, கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டு அருளுவீர். அவனுக்கு கன்ஃபார்ம் பண்ற அப்படி கேட்கணும்னு சொல்ல கேட்டு அருளுவீர். அப்போ அவன் நல்லா தெரியும், நான் அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கும் பொழுது தேவ சமூகத்தின் குறைகளுக்காக, என் தேவைகளுக்காக, என் பலவீனங்களுக்காக நான் ஜெபிக்கும் பொழுது கேட்டருளுவேன் என்று அவர் சொன்னது போல நம்ம கூட அந்த விசுவாசத்தோடு அந்த ஜெபத்தோடு அதிகாலையில் ஆண்டவர் தேடும் பொழுது நம்ம ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறவராக இருக்கிறார். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். அதாவது காலையில் வரும் பொழுது ஆயத்தமாகி வருகிறான். அதுவும் காலையில் எழுந்திரிச்சு உடனடியாக நம்ம என்ன செய்யணும், நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொல்லப்படுது. காலையில் எழுந்திரிச்சு உடனடியாகவே நேரம் போயிட்டு புகழலாம் கல்வி எல்லாம் ரெடியாகி ஆண்டு சமூகத்தில் உட்கார்ந்து பைபிள் எடுத்து ஜெபம் பண்ணிக்கணும். அவருடைய ஆயத்தமாய் காத்திருப்போம். ஆண்டவரே இதோ நான் வந்திருக்கிறேன், ஆண்டவரேப்பா இயேசுவே என் மேல் இரக்கமாகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபத்தை தொடங்குறது. அப்போ நாம் காத்திருக்கும் போது, ஆயத்தமாய் காத்திருக்கும் பொழுது தீவிர பிள்ளைகளை நிச்சயமாகவே ஆண்டவர் அதை உன்னித்து கவனிக்கிறார். என் பிள்ளைகள் ஆயத்தமாக இந்த கால வேளையில் தேடுகிறபடினால நான் நிச்சயமாக அவருடைய ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அப்போ இதே இதில் பாருங்க, 1 வசனம் சங்கீத புஸ்தகத்தில் 40ஆம் அதிகாரத்தில் அதில் 1-3 வசனம், Psalms 40th chapter verse 1 to 3 வாசிக்கப்படும். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எப்படி காத்திருந்தார் பாருங்க, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அப்ப என்ன பண்ணுங்க, பொறுமையோடு காத்திருந்தேன். அப்ப அது அர்த்தம் என்னன்னாக்கா, 1 நாள் 2 நாள் 3 நாள் இல்லை, 1 மாசம் இருக்கலாம், 2 மாசம் ஆகலாம், 3 மாசம் ஆகலாம், 6 மாசம், 1 வருஷம் கூட ஆகலாம். பரவாயில்ல, அதை பற்றி கவலை கிடையாது. ஆண்டவர் நம்மை போஷித்து வழியெடுத்து கொண்டு தான் இருக்கிறார். ஆனால் ஒரு டைம் வரும், ஒரு நேரம் வரும், ஆண்டவர் நம்ம சோதித்து நம்ம உருவாக்கி
நம்மை மோல்டு பண்ணி அவருக்கு உகந்த ஒரு பாத்திரமாக, எஜமானுடைய கரத்தில் உபயோகப்படுத்துகிற கனமான ஒரு பாத்திரமாக நம்மை வடிய வேண்டும் என்று சொல்லப்படுது. சில நாட்கள் எடுக்கும் தான். இப்ப இந்த வேதம் என்ன சொல்றீங்க? கர்த்தருக்காக பொறுமையுடனே என்ன பண்ணுங்க, காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து. அப்போ அந்த பக்கமா சாய்ந்து என்ன பண்ற தாவீது அப்படின்னு சொல்லுவாரு. அப்படியே பார்த்து சொல்ல இருக்கோம், என் கூப்பிடுதல் என்ன பண்ணுங்க, கேட்டார். எவ்வளவு அழகா சொல்ல, கேட்டார். ஜெப பிள்ளைகள் நம்முடைய ஜெபத்தை கூட அவர் கேட்கிறவராக இருக்கிறார். நாம் ஜெபிக்க வேண்டும், அவர் சபையை காத்திருக்க வேண்டும், அதிகாலை எழுப்ப வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். ஆண்டவரே, நான் சீக்கிரம் படுத்து சீக்கிரம் எழுந்திரிச்சு உங்களை தேடுவேன். ஆண்டவரப்பா இயேசுவே, நீ கண்டிப்பா பெரிய காரியத்தை செய்வீர். ஆண்டவரப்பா கண்டிப்பா செய்வார் என்னுடைய பிள்ளைகள். அவர் அப்ப 2வது வசனம் நீங்க சொல்லணும், பயங்கரமான குழிகளும் விளையான சீட்டிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலை மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. அப்போ இந்த காரியம் என்னக்கா, பயங்கரமான பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், பலவீனங்கள், சில யோசனைகள், சில சிந்தனைகள், ஃபியூச்சரை பற்றி யோசனை சில காரியங்களா இருக்கலாம். எப்படி பண்றது, இப்போ எப்படி நான் டிசைட் பண்ணி பிள்ளைகளை பற்றி என்ன பண்றது, இல்லை என்னுடைய படிப்பு பற்றி என்ன பண்றது, என்னுடைய நெக்ஸ்ட் என்ன பிசினஸ் பற்றி என்ன பண்ணுறது, இப்படி சில காலம் நம்ம யோசிச்சு கொண்டிருக்கும் பொழுது தேவன் சொல்லுவாங்க, என் கால்களை கண்மலையின் மேல் என்ன பண்ணுவோம், நிறுத்தி. அப்போ கண்மலையினாக்கா இயேசு கிட்ட கொண்டு வந்துடலாம். பல மகன் நீ என் கூட இருக்கிற, மகளே நீ என்னோடு கூட இருக்கிற, நான் உன்னை உறுதிப்படுத்துறேன் சொல்லி ஆண்டுல படாங்க. அவர் மேல் சார்ந்திருக்கும் பொழுது, அவரை நம்பி கொண்டிருக்கும் பொழுது, அவருக்காக காத்திருக்கும் பொழுது, தேவ சமூகத்தில் ஆண்டவரே நீ எல்லாத்தையும் செய்கிறவர் ஆண்டவரப்பா, நீ வாசலை திறக்கிறவர் ஆண்டவரப்பா, உமானதான் எல்லாம் நடக்கும் ஆண்டவர் என்று நாம் முழுமையாக நம்பி விசுவாசத்தோடு நாம் செயல்படும் பொழுது தேவன் என்ன பண்ணுங்க, காரியங்களை வாக்கியப்படுகிறார். அவர் சொன்னார், என்னை இல்லாமல் நீங்கள் ஒன்று செய்ய கூடாது, முடியவே முடியாது. ஒருவன் என் நிலைத்திருந்தால் தான் சொல்லுங்க, அவன் மிகுந்த கனி கொடுப்பான், நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க முடியாது. தேவனுடைய பிள்ளைகள் கூட வசந்த வாசிக்கப்படுவதில் நமது தேவன் துதிக்கும் புது பாட்டை அவரின் நான் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அப்ப என்ன பண்ண, நமக்கு ஒரு சந்தோஷம், ஆண்டவரை புகழ்ந்து போற்றி பாடுகிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம், மையப்படுத்துகிறோம். ஜனங்கள் பார்த்து சொல்லுவாங்க, கர்த்தர் இவரோடு கொடுத்தார், கர்த்தர் இவரை ஆசீர்வதித்தார். இன்னைக்கு இவங்க ஆசீர்வாதமா இருக்கிறது காரணமே இயேசுப்பா என்று சொல்லத்தக்கதாக தேவன் நம்மோடு கூட இருப்பார். நாம் அவரோடு கூட இருக்கும் பொழுது நிச்சயமாக தேவ பிள்ளைகளை தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு கண்டிப்பாக இருக்கும். பைபிள் பார்க்கும் பொழுதும் நிறைய பரிசுத்தவான்கள், அநேக பரிசுத்தவானுடைய வாழ்க்கை சரீரத்தை நாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளை நிறைய காரியங்கள் செய்த காரியங்கள் எல்லாம் நான் கர்த்தருக்காக நம்ம காத்திருந்தார்கள் என்று தான் சொல்ல முடியும். ஆதியாகம புஸ்தகத்தில் நாம் அங்கே 22ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, ஜெனிசிஸ் 22 சாப்டர் 3rd verse அங்கே வாசிக்கும் பொழுது ஒரு வசனம் இங்கே வாசிக்கிறேன் பாருங்க. அதாவது இங்கே சொல்லப்பட்ட காரணம், ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதை மேல் சேலை கட்டி தன் வேலைக்காரர்கள் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கை கூட்டிக் கொண்டு தகன பலிகை கட்டளைகளை விளைந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போறார். அப்போ ஆபிரகாம் என்ன பண்ணாங்க, அதிகாலையில், ஏன் ஆபிரகாமை ஆண்டு தெரிந்து கொண்டார். ஆபிரகாம் தேவன் மேல் ஒரு வாஞ்சை, இந்த தேவன் யார், இவர் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு வாஞ்சை. அப்ப அதிகாலையில் அவரை தேட ஆரம்பித்தார். தேட பிள்ளைகள், நாம் அதிகாலையில் ஆண்டு சமூகம் தேட வேண்டும். எஸ், ஆதி காலத்தில் நான் பார்க்கும் பொழுது, அதாவது ஆதாமுடைய நாட்களில் பார்க்கும்போது ஸ்காலர்ஸர்கள், பல தேவனுடைய வசனத்தை தியானிக்கிறவர்கள், தேவ மனுஷர்கள், இவருடைய கண்டுபிடித்த ஒரு நேரம்னாக்கா அதிகாலை, எந்த நேரத்தில் ஆண்டவர் ஆதாமோடு பேசினார் என்று சொல்லும் பொழுது பார்க்கும்போது விடிய காலம் 3 மணிலிருந்து 4 மணி வரைக்கும், இல்லை 4:30 மணி வரைக்கும் சொல்லலாம். ஜெபிப்பிள்ளைகள் நாம் தெரிந்து கொள்ள அந்த நேரத்தை, ஆண்டவரே அந்த நேரத்தில் நான் எழுந்து ஜெபிக்க என்னை பலனித்தார், என்னை என்னோட பேசும் ஆண்டவரே. ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ஜெபிப்பிள்ளைகள் நம்மை உண்டாக்கினவர், உருவாக்கினவர். நம்முடைய சுவாசம் அவர் கையில இருக்குது, நம்முடைய ஜீவன் அவர் கையில இருக்குது, மரணமும் ஜீவனும் அவர் கையில இருக்குது. தேவனுடைய பிள்ளைகளே, அவரால் தான் நம்ம என்ன பிழைக்கிறோம், அவரால் தான் நடக்கிறோம், அவரால் தான் போறோம், அவரால் தான் ஒர்க்காரோம், அவரால் தான் இந்த உலகத்தை வாழ்த்து கொண்டிருக்கிறோம். அதை நாம் மறக்கவே கூடாது. தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு பலன் இருக்குது, எனக்கு இப்போதான் வயசு, சின்ன வயசாக இருக்கிறேன், அல்ல என்கிட்ட வந்துட்டு பணம் இருக்குது, என்று ஞானம் இருக்குது, படிப்பு இருக்குது சொல்லி நாம் நினைச்சா அது ஆமையாவது. கர்த்தரை நாம் நினைப்படுவோம், நம்ப வேண்டும். அவர் சமூகத்திற்கு காரணம், ஆண்டவரே எல்லாமே நீ தான் ஆண்டவரப்பா, உம்மாலே நான் ஆண்டவரப்பா கத்தா இப்போ வாழ்கிறேன், உம்மாலே தான் ஆண்டவரப்பா நான் ஜீவிக்கிறேன் ஆண்டவரப்பா கத்தா சொல்லும் பொழுது அவர் மகிமைப்படுவார். உன் மூலியமாக இன்னும் நமக்கு ஆசீர்வாதம், இன்னும் ஆயுசு கூட்டுக்கு நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார்.
இரண்டாவது காரியம் நாம் வாசிக்கப்படும் பொழுது இங்கே ஆதியாகமம் புத்தகம் 28ஆம் அதிகாரம் இங்கே வாசிக்கலாம். 28ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிற பாருங்க. அதிகாலையில யாக்கோப்பு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெயை வார்த்து. அப்போ யாக்கோப்பு கூட பயணப்படும் பொழுது அன்னைக்கு ராத்திரி அவனுக்கு தரிசனம் உண்டாகுது. ஒரு ஏணி அவனுடைய தலைமாட்டிலிருந்து வானத்துக்கு வரைக்கும் இருந்துச்சு. தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதெல்லாம் பார்த்துட்டு அவர் என்ன பண்ணாங்க, அதிகாலை எழுந்துட்டார். அதிகாலையில் அப்போ என்ன காரணம்? அதிகாலை எழுந்த பிறகு அந்த நேரத்தில் தேவனை துதிக்கும்படியாக, அந்த நேரம் தான் நமக்கு சரியான ஒரு நேரம். அப்படி நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, எந்த வேலையும் இருக்காது, யாரும் நம்ம கூப்பிடவோ மாட்டாங்க. அப்பா கிட்ட நல்லா பேசலாம். ஆண்டவர்கிட்ட நாம் இருதயத்தை திறந்து கொடுத்து அவர்கிட்ட பேசி அவருடைய இறக்கங்களை பெற்றுக்கொண்டு அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அவருக்காக நாம் பக்தி வைராக்கி வாடும். அவரோடு நம்மோடு கூட இருந்து அவர் நிச்சயமாக நம்ம உயர்த்தினமே ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். மோசே பற்றி கூட வாசிக்கப்படும் பொழுது யாத்திராகம புஸ்தகத்து 34ஆம் அதிகாரம், யாத்திரை அதாவது எக்ஸோடஸ் 34 சாப்டர் verse 4 அங்கு வாசிக்கப்படும் பொழுது அங்கு சொல்லப்பட்டு வாசிங்க. அப்பொழுது மோசே முந்தின பலகைக்கு ஒத்த 2 பலகைகளை இழைத்து அதிகாலமே எழுந்திருந்து கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே அவ்விரண்டு பலகைகளையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையில் ஏறினார். இங்கே மோசே கூட கூப்பிடுற ஆண்டவர், மோசே நிவாணி அந்த இடத்துல பலி விட வேண்டும் படிச்சா. அப்போ மோசே கூப்பிடுறாங்க. அதிகாலையிலே எழும்பி அவர் இப்படி மலை மேல போய் அங்கு தேவனை ஓடி பேசும்படியாக, அங்கே பலியிடும்படியாக, அங்கே ஜெபிக்கும்படியாக, தேவ சமூகத்தில் காத்திருக்கும்படியாக அந்த நேரத்தில் அங்கே போறார். தேவ பிள்ளைகளே, அந்த நேரத்தில் தான் அந்த அதிகாலையில் மோசே, அதான் அந்த காலத்தில் அந்த அதிகாலையில் மோசே அங்கே போனபடி தான் தேவ பிள்ளைகளே ஆண்டவர் மோசையோடு பேசி என்ன பண்றார்? அந்த இடத்துல 10 கற்பனை எழுதி கொடுக்கிறார். மோசையோடு அங்கே பேசுகிறார். நாம் கூட அதிகாலை எழுப்பி ஜெபப்படும் பொழுது உன்னோடு என்னோடு ஆண்டவர் பேசுவார், நம்மை பலப்படுத்துவார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஜெபிப்பிள்ளைகள் சங்கீத புஸ்தகத்தை கூட அதை மோசே எழுதின சில காரியம் நாம் வாசிக்கலாம். சங்கீதம் Psalms 90 verse 14, அதாவது சங்கீத புஸ்தகத்தில் 90வது சங்கீதத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கு வந்துட்டு அந்த இடத்துல 14ஆம் வசனம் Psalms 90:14, நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையினால் திருப்தியாக்கும். தேவ பிள்ளைகளை இந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறோம். அதாவது நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து. அப்ப யோசனை பண்ணி பாருங்க. அதாவது நம்ம எல்லாரும் சரி, வாழ்நாள் எல்லாம் நமக்கு வைத்து குறிக்கப்பட்ட நாட்கள், எவ்வளவு நாள் ஆண்டவர் நமக்கு ஆயுசு கூட்டி இருக்கிறார்களோ அந்த நாள் வரைக்கும், உலகத்தில் வாழ்ற நாள் வரைக்கும் நாம் எப்படிக்கணும்? களி கூர்ந்து மகிழ்ந்திருக்கணுமா? கஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் நமக்கு தான் தெரியும். வாழ்க்கையில் எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. தேவ பிள்ளைகள், நாம் ஞானசாரம் எடுத்துக்கிறோம், நாம் சர்ச்சுக்கு போகிறோம், நாம் அதாவது மாத்திரம் இல்லை, நாம் ஆராதனைக்கு பகுப்பெறுகிறோம். இவை எல்லாம் பண்ணாலும் நம்ம யோசிக்கிறோம், ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டம் ஆகுது, ஏன் எனக்கு இவ்வளோ பிரச்சனை ஆகுது? நான் ஆண்டவருக்கு கரெக்டாக தான் இருக்கிறேன், நான் தசமாக கொடுக்குறேன், காணி கொடுக்குறேன் ஆண்டவருக்கு, நான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு தான் இருக்கிறேன். இருக்கும் போது ஏன் ஆண்டவர் இப்படி பண்ணுகிறார்? சில கேள்விகள் உள்ள வரும். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் ஆண்டவர் உங்களுக்கு கிருபையாக கொடுத்துக்கிறார். அந்த 24 மணி நேரத்தையும் நம்மை போஷிக்கிறார். ஒரு சாப்பாடு நினைச்சா கூட பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர், செட்டில் ஏதாவது கொடுக்குறார். இதுவும் இல்லாதபடிக்கு நம்ம வேறு காரியங்கள், நம்ம போகிற வேற காரியங்கள், நம்ம பல காரியங்கள் கொடுக்குறாரு, நல்ல தூக்கத்துக்குள்ள இவெல்லாம் கொடுக்குறாரு. ஆனால் அந்த அவர் கொடுத்துருக்கிற 24 மணி நேரத்தில் 2.5 மணி நேரம் நாம் என்ன பண்ணுவோம்? தசபாகம் கொடுக்கணும் அவருக்கு. அதாவது அர்த்தம்னாக்கா நம்ம ஜெபப்படணும். 2.5 hours அவர் சமூகத்துக்கு ஜெபப்படணும். பண்ணுறோமா? அனுபவம் யோசனை பண்ணி பாருங்க. டெய்லி 2.5 hour நம்ம ஜெபம் பண்ணுறோமா? பண்ணுறது இல்லை. ஜெட பிள்ளைகள் அதிகாலம் நம்ம தேடுறது இல்லை. நாம் இங்கே வேதம் என்ன சொல்லுவோம்? நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையினால் திருப்தியாக்கும். இப்போ கிருபையினால் திருப்தி. கிருபையினா என்ன தேவ பிள்ளைகளே? கிருபையினை இறக்கும், தயவு, நம்முடைய பராமரிப்பு, நம்ம பாதுகாப்பு, சுகபலம், ஆரோக்கியம், நமக்கு இவை எல்லாம் நமக்கு வேணும். அப்படின்னாக்கா அந்த காலையிலே நாம் நம்ம கிருபை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது இல்லாதபடிக்கு, ஜெபம் இல்லாதபடிக்கு
நம்முடைய ஆத்மா சோர்ந்து போகும், மனசு சோர்ந்து போகும். வீணான வார்த்தைகள், வீணான கஷ்டங்கள், எது கேட்டாலும் கோபம், எதுக்கு நமக்கு எரிச்சல் உண்டாகும். யார் பேசினாலும் கோபம், யார் பேசாலும் கோபம், நமக்கு ஒரு மாதிரி கோபம் உண்டாகும். காரணம் என்னன்னாக்கா, நம்ம தேவனுடைய ஐக்கியம் இல்லாத போச்சு. அப்போ தேடு பிள்ளைகளே, நாம் என்ன பண்ணுவோம்? அதிகாலை தேட வேண்டும் ஆசீர்வாதம். இப்போ வாழ்நாளெல்லாம் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும்னாக்கா, காலையிலே நமக்கு பொது கிருபை வேணும் இல்லையா சார்? வேதகுலம் பாடகா சொன்னீங்களா, பல பேர் புத்தகங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே வந்துட்டு அதாவது காலைதோறும் கிருபைகள் புதிதாக இருக்குதுங்க. அப்போ எப்படி கிருபை கிடைக்குதுனாக்கா, தெய்வ சமூகத்திலே கிடைக்குது. நாம் அதிகாலையிலிருந்து ஜெபிக்கணும். ஜெபிக்கும் பொழுது வாழ்நாளெல்லாம் நமக்கு பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் பிரச்சனை போராட்டம் வந்தால் கூட சில பாதுகாப்பு வழிநடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். அதுலயும் இங்கே வந்து வாசிக்கப்படும் பொழுது ஐசையா, அதாவது நம்ம தெரிஞ்ச வசனம் தான், ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனம், ஐசையா 40:31. இங்கே சொல்லப்பட்ட காரியம் இங்கே அந்த 31ஆம் வசனம் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து பாருங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் எப்படி? ஆண்டு சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். ஆண்டவரே, நான் காத்திருக்கிறேன். ஆண்டவரப்பா, அதிகாலையில் எழும்பி ஆயத்தமாகி நான் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறேன். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதி. ஆண்டவரப்பா, எனக்கு எல்லாம் தெரியும் ஆண்டவரப்பா, ஆனா காரியத்தை அவர்தான் வாய்க்க பண்ண முடியும். நமக்கு சான்ஸ் இருக்குது, இல்லை நம்ம சொல்ல பிளான் போடலாம், நம்ம யோசிக்கலாம், திட்டம் பண்ணலாம். ஆனால் அது நிறைவேறணும் அப்படின்னாக்கா தெய்வம் தான் நிறைவேற்ற முடியும். எந்த மனுஷனாலும் எந்த மனுஷியானோ இல்லை எந்த விதமான காரணம் நடக்கவே நடக்காது. தேடு பிள்ளைகள், நம்ம என்ன பண்ணோம்? இங்கே வேதம் சொல்லப்படுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன், கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. தேடு பிள்ளைகளே, நமக்கு ஒரு புது பலன் வேணும். நம்ம வாழ்க்கையில தேவனுடைய கிருபை வேணும். புது பலன்ன்றது என்ன அர்த்தம் சொல்ல, அதாவது இது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்ட்ரென்த் நமக்கு வந்துருச்சு அப்படின்றது கிடையாது. புது பலன்னாக்கா புது கிருபை. புது கிருபைனாக்கா பரிசுத்த ஆவியான அந்த நாள்ல அந்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து செயல்படுகிறவராகும், நம்மை நடத்துகிறவராகும், நம்மை பாதுகாக்கிறவராகவும், நமக்கு வழிவாசல் திறக்கிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட. அதுதான் ஆண்டவர் சொல்ல, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்னென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படியாக சத்தியிலே ஆவியாக வேறொரு திட்டுவாளனை அவர் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? அனுப்புவார். அவர் என்றென்றைக்கு முன்னோடு கூட இருக்கிறார். தேடு பிள்ளைகளே, நாம் என்ன பண்ண வேண்டும்? எழுந்து நாம் ஜெபிக்க வேண்டும். காலையில் மாத்திரம் கிடையாது, காலையில் ஜெபித்து அந்த நாள் முழுதும் தியானத்தில் நாம் இருக்க வேண்டும். டைம் கிடைக்கும் பொழுது வேதத்தை எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்ம கையில் கொடுக்கப்படுகிறது, மொபைல் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த மொபைலில் பைபிள் இருக்குது, பாடல்கள் இருக்குது, அந்த இடத்துல சோஸ்திரப்படி இருக்குது, பிரைசஸ் வர்ஷிப் எல்லாம் அதில் தான் இருக்குது. அதுக்குள்ள பண்ணலாமே. தேடு பிள்ளைகளை நாம் செய்யும், ஜெபத்தை பண்ணுவோம். காலையில் எழுந்திரிச்சு பிறகு நம்ம முதல் வேதத்தை வாசிக்கும். நீங்கள் சொன்னால் என்ன வாசிக்குது? நான் பைபிள் ஃபுல்லாக படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஃபைன், படித்தா கூட சரி. என்ன பண்ணுவோம்? செலக்ட் பண்ணுவோம். அதாவது ஒரு நபரை பற்றி அப்போ ஆதியாகமம் சிறிது எடுத்தாலும் சரி, அதாவது அந்த நோவாவுடைய வாழ்க்கை சரீரம் எப்படி ஆண்டவர் நோவாவை செலக்ட் பண்ணார். உலகத்தில் எல்லா ஜனங்களையும் அழித்து நோவா குடும்பத்தை மாற்ற செலக்ட் பண்ணது காரணம் என்ன? நோவா கிட்ட என்ன இருந்துச்சு என்றது நோவா பற்றி மாத்திரம் படிச்சு பாருங்க. அப்போ தெரியும், அந்த விஷயம் தெரிஞ்சிடும். நோவா வேத சொல்லுங்க, அவன் கர்த்தரோடு நடந்தார் சொல்லிட்டு. அப்போ இருக்கிற ஜனங்களே நோவா வந்துட்டுங்க உத்தமர் நீதிமானாக இருந்தார். தேவனுடைய கண்ணில் நோவா கிடைச்சிச்சோ, கிருபை கிடைச்சிச்சு. அது ஒன்று போதும். அதே அதிகாரத்தில் கொஞ்சம் முன்னால் போயிருந்தாங்க. அந்த இடத்துல இவரை வாசிக்கலாம், அந்த அபிரகாமை வாசிக்கலாம். அந்த இடத்துல அபிரகாம் எப்படி ஆண்டவர் தெரிந்து கொண்டார், அபிரகாம் எப்படி ஆண்டவர் செலக்ட் பண்ணார். அவர் அபிரகாம் வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு விக்கிரகங்களை செய்கிற ஒரு மனுஷனா இருந்தாங்க. விக்கிரகங்களை செய்து விற்கிறவராக இருந்தார். ஒரு நாள் அவர் செய்த விக்கிரத்தை அவர் ரோட்டில் எடுத்துட்டு போயிட்டு அவங்க என்ன பண்ணாமோ அது ஆராதனை பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஆச்சரியம் ஆகிப்போச்சு. நான் பண்ண விக்கிரம் எப்படி தெய்வமா மாறுவது? இல்லவே இல்லை என்று சொல்லி, அப்போ ஒரு தெய்வம் உண்டு, நம்ம பண்ணுகிற தெய்வங்கள்லாம் தெய்வம் கிடையாது, உண்மையான ஒரு தெய்வம் உண்டு என்று யோசிக்கிற சமயத்தில் அந்த தெய்வம் யார் என்று தேடுகிற நேரத்தில் அந்த சமயத்தில் தேடுகிறது என்ன அர்த்தம்? ஜெபம் பண்ணுகிறதும் தேவ சமயத்தில் காத்திருப்பதும் தேவன் அவரை பார்த்தாங்க. அதை பற்றி நம்ம அறிஞ்சிக்கலாம். அதான் பைபிள் வாசிப்போம். மோசை பற்றி தெரிஞ்சுக்கலாம், ஈசாக்கை பற்றி தெரிஞ்சுக்கலாம், யாக்கோபை பற்றி தெரிஞ்சுக்கலாம். பைபிள் நிறைய பரிசுத்தமான ஒவ்வொரு பரிசுத்தவான்களை பற்றி கொஞ்சம் படிச்சாது அது தேடி கண்டுபிடிச்சு படிச்சு நம்ம பலப்பட வேண்டிய தேடிப்பிடிக்கும். வேதத்தை வாசிக்கும். கண்டிப்பாக நமக்கு ரொம்ப சமாதானம், சந்தோஷமாக இருக்கும், பெரிய ஒரு ஆறுதலாக, நமக்கு ஒரு என்கரேஜாக இருக்கும். நமக்கு நம்ம
வாழ்க்கையில் ஒரு சேலஞ்சாக இருக்கும். நிச்சயமாக தேவன் நம்ம ஊழியர்களை என்ன பண்ண எடுத்து அவர் பிரயோஜனப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஜெய பிள்ளைகள், ஏசாயா 49 வாசிக்கும் பொழுது, ஏசாயா 49 அதிகாரம், ஏசாயா 49 verse 23 வாசிக்கும் பொழுது இங்கே சொல்லப்பட்ட காரியங்கள், அதாவது இங்கே ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவருடைய நாயகிகள் உன் கை தாய்களுமாயிருப்பார்கள். தரையில முகக்குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் காலை தூளி நக்குவார்கள். நான் கர்த்தர் எனக்கு காத்திருவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வார். ராஜாக்கள், வேதச்சனங்க, ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும். அப்போ ராஜாக்களும் ராணி, அதாவது பெரியவர்கள், ஆண்டவர் கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள். யாரெல்லாம் கர்த்தர் காத்திருக்கிறாங்களோ அவங்க யாரும் நம்மை வளர்க்குவாங்கன்னாக்கா, தேவன் ஒரு திட்டம் பண்ணுவார். என்னுடைய மகன் காத்திருக்கிறபடினாலே, என் மகள் காத்திருக்கிறபடினாலே அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு நம்மை, அதாவது நமக்கு உதவி செய்யும்படியாக, நமக்கு தேவைகள் சந்திக்கும்படியாக ஆண்டு என்ன பண்ணுவாங்க, நபரை ஏற்பாடு பண்ணுவார். அந்த நபர் ராஜாவாக இருக்கலாம், ராணியாக கூட இருக்கலாம், இல்லை பெரிய ஒரு ஆஃபீஸராக இருக்கலாம், பெரிய ஒரு பேங்க் மேனேஜராக இருக்கலாம், இல்லை பெரிய ஒரு மனுஷனாக இருக்கலாம். ஜெடுப்பில் ஆண்டு கண்டிப்பாக உடனே கைவிட மாட்டார். மோசை வெட்டி போட வேண்டியது அவர் வயசாக இருந்துச்சு. ஆனாலும் மோசையை ஆண்டு காப்பாற்றி பார்வோனுடைய தங்கச்சி அதை வலுத்து பெரிய ஆளாக்கினான். தேடு பிள்ளைகளை, ஆண்டவருக்காக காத்திருக்கும் பொழுது வேதனைக்கு என்ன சொல்லணும், கர்த்தருக்காக காத்திருக்கும் பொழுது இல்லையா பார்த்தா இங்கே சொல்லப்பட்ட கர்த்தருக்காக காத்திருக்கும் பொழுது வெட்கப்பட்டு போவதில்லை. தேடு பிள்ளைகளே என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். நீ கர்த்தருக்காக காத்திருக்கும் பொழுது, நான் கர்த்தருக்காக காத்திருக்கும் பொழுது நம்ம வெட்கப்பட்டு போகவே மாட்டோம். தேடுபடுகிறேன், நிச்சயமா வெட்கப்பட்டு நம்ம போகவே மாட்டோம். நீங்க உங்களுடைய ஜெபம் வீணாக போகாது. நீங்க காலையில் பண்ண ஜெபம், காலையில் தேவ சமூகத்தில் காத்திருந்தது, அது வீணாகாது. நாம் அழுது ஜெபம் பண்ணது வீணாகாது. நம்முடைய ஏற்பட்ட ஜெபம், நான் எனக்காக, என் மனைவிக்காக, எனக்காக, என் புருஷனுக்காக, என் பிள்ளைகளுக்காக பண்ண ஜெபம் வீணாகாது. நம் தேசங்களுக்கு பண்ண ஜெபம், அடிய ஒரு ஆத்மாவுக்கு பண்ண ஜெபங்களும் அது வீணாகாது. கர்த்தர் நிச்சயமா ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். நிச்சயமா இன்னும் நம்ம உயர்த்தி நம்மை ஆஸ்வதிப்பார். தேவ சமூகத்தில் அழுது ஜெபம் பண்ணுவோம், தேவ சமூகத்தில் காத்திருப்போம். அது இனிமையானது, அது ரொம்ப சந்தோஷமானது. பரிசுத்த ஆவியானவர் நம்மை அசைவாடி நம்மை பலப்படுத்துகிறதா இருக்குது. எந்த பிசாசின் கிரிகள் நம்மை அணுகாதபடிக்கு பாதுகாக்கிற நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷனாக நமக்கு இருக்கிறது. தேவைப்படுகிறேன். கடைசியாக ஒரு நாம் வாசகத்தில், அதாவது இங்கே நாம் சங்கீத புஸ்தகம் 33 அதிகாரம் சாம்ஸ் 33 அங்கே நாம் 18-19 2 வசனம் வாசிக்கலாம். இங்கே சங்கீத புஸ்தகத்தில் 33 அதிகாரம் 18-19 சாம்ஸ் 33:18 and 19 இங்கே வாசிக்கப்படும் பொழுது சொல்லப்பட்ட காரியம், தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திலிருந்து விலக்கி விடுவிக்கும். தேவனுக்கு பயந்து நடக்கும் பொழுது, தேவனுக்காக காத்திருக்கும் பொழுது ஆசீர்வாதத்தை நான் சொல்லணும். காத்திருந்தா என்ன கிடைக்குது? நிறைய காரியம் கிடைக்குது. இப்போ இதுல என்ன சொல்லுங்க, கர்த்தருக்கு பயந்து, இங்கே சொல்லப்பட்டு தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை என்ன பண்றான், மரணத்திற்கு காப்பது. ஆத்துமா என்ன சொல்லுங்க, சரீரம் இல்லை, ஆத்துமா. அது நரகம் போகக்கூடாது, அது ஆத்துமா. அது பாதாளத்துக்கு போகக்கூடாது, அக்னி கடலுக்கு போகக்கூடாது, பிசாசுக்கு அடிமையாக கூடாது. ஆத்மாவை காப்பாற்றி பாவத்துக்குள்ள போகாதபடிக்கு, சோதனைகள் நம்ம சிக்கிக்கொள்ளாதபடிக்கு, ஆனால் நம்ம பிரச்சனை போராட்டத்தை விலக்கி பாதுகாத்து, நம்மை கண்மணி போல் பாதுகாத்து அவர் வழியில நடத்தி உன்னதமான ராஜ்யத்தில் நம்மை கொண்டு போகும்படியாக ஆண்டவர் நமக்கு துணை செய்கிறவராக எப்பொழுது கர்த்தருக்காக காத்திருக்கும் பொழுது, அவர் சமூகத்தை ஜெபம் பண்ணும் பொழுது, அதிகாலை எழுப்பி ஆண்டவரை தேடும் பொழுது நம்மை காப்பாற்றுகிறார். என்னுடைய ஆத்மா சரீராவை, உன்னுடைய ஆத்மா சரீராவை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அப்கோர்ஸ் நிறைய பிரச்சனை போராட்டங்கள் உண்டு. ஆண்டு உலகத்தில் உபத்திரம் உண்டு. திறன்கொள்ளுங்கள் உலகத்தை நான் ஜெயித்தேன். அப்ப என்ன அர்த்தம்? நாம் ஜெபிக்க வேண்டும், ஆண்டு சம்பந்தத்தில் காத்திருக்க வேண்டும், அவரை பாட்டு பாடி ஆராதிக்கிறேன். ஆண்டவரே நமக்கு ஸ்துதிகரமை பாடுகிறேன், ஆராதிக்கிறேன் ஆண்டவர். இப்ப கீழே வசனம், பஞ்சத்தில் அவர்கள் உயிரோடு காக்கவும், verse 19, பஞ்சத்தில் அவர்கள் உயிரோடு காக்கவும் அவருடைய கண், கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்குது. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்காக காத்திருவர்களுக்கு ஆண்டவர் இன்னொரு காரியத்தை வச்சிருக்கிறார். பஞ்சத்திலே அவர்களை உயிரோடு காக்கும். பஞ்சம் சாப்பாடு பஞ்சம் மாத்திரை இல்லைப்பா, ஃபைனான்சியல். நம்முடைய பல விதமான பஞ்சம் இருக்கலாம், நம்ம கேட்டது கிடைக்காது இருக்கலாம்.
அது ஒரு பஞ்சம் தான் இருக்கும். இல்லை நம்ம நினைச்சது ஆகாத இருக்கலாம், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண காரியம் நடக்கலையே, அது ஒரு பஞ்சமா இருக்கலாம், பல காரியங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாங்க, அவங்களை பற்றி சொல்றாங்க இங்கே, அதாவது பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய. அப்போ அப்படி எல்லாம் ஒரு பிரச்சனையாளர்கள் என்ன பண்ணு தெரியல தவிச்சு, ஆனாலும் அது கொஞ்ச நாள் இருக்கும், கஷ்டமா இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், விட்டுவிடக்கூடாது. இல்லை நம்ம இவ்வளோ ஜெபம் பண்ணினா பிரயோஜனம், ஆண்டு சமயத்தை கேட்டு என்ன அதிகாலை ஜெபம் பண்ணினா பிரயோஜனம் சொல்லக்கூடாது. இல்லை ஆண்டு ஜெபம் பண்ணுறான்னு விருப்பம். சோதனைகள் வரத்தான் செய்யும், கண்டிப்பாக சோதனை வர பேசலாம். ஏன்னாக்கா தெரியும் ஆண்டு நம்மோடு கூட இருக்கிறார், ஆண்டு பெரிய காரியம் செய்கிறார் தெரியும். ஆனால் அதுக்கு மிஞ்சி பிசாசு என்ன பண்ணுவான், இல்லை உனக்கு ஆகாது, ஒன்று பண்ண முடியாது, உனக்கு நீ ரொம்ப பலவீனமாக இருக்கிற, நீ ரொம்ப சோர்ந்து போய்கிற, இந்த காரியத்தை நீ போவாத, இந்த காரியத்தை நீ செய்யாத அப்படின்னு சொல்லி பிசாசு என்ன பண்ணுவான், நமக்கு தடை போடுவோம். நம்ம என்ன பண்ணுவோம், இல்லை வாழ்வது நான் அல்ல என்னில் கிறிஸ்து வாழுகிறார். இந்த பிரச்சனை, இந்த போராட்டம், இந்த பலவீனம், இந்த சோர்வு எது இருந்தாலும் சரி அதெல்லாம் நான் மேற்கொள்வேன், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நான் செய்வேன், நான் போவேன், ஆண்டவரே நீ என்னை பலப்படுத்துகிற ஆண்டவரே சொல்லி எழுந்து நின்று நம்ம செயல்பட ஆரம்பிக்க வேண்டும். கர்த்தர் நிச்சயமாக ஆசை வேறு சொல்லுவோம். கர்த்தருடைய கண் இங்கே என்ன பண்ண verse 19 அவருடைய கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்குது. எந்த பிசாசு கிரிகளும் எந்த மனுஷனும் நம்ம மேற்கொள்ளாதபடிக்கு, நம்மை தடை பண்ணாதபடிக்கு, இல்லை நம்ம பலவீனத்தை சரீரத்தில் பலவீனங்கள் வந்து சோல் கொண்டு வராதபடிக்கு அவருடைய கண் நம்ம மேலே இருந்து பாதுகாக்குதான். கடைசியாக யூதா புஸ்தகத்தில் நாம் 1ஆம் அதிகாரம் 21 லாஸ்ட் பைபிளில் நாம் கடைசி புஸ்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது ரெவலேஷன் முன்னால் சொல்ல யூதா புஸ்தகத்தில் புக் ஆஃப் ஜூட் 1st chapter verse 21 வாசிக்கும் பொழுது இங்கே சொல்லப்பட்ட வசனம் இங்கே, அதாவது இங்கே தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். மறுபடியும் பாருங்க, தேவ சமூகத்தில் காத்து எதுக்காக காத்திருக்கணும், ஆண்டுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, நித்திய ராஜ்யத்தை, நித்திய ஜீவனை, பரலோக ராஜ்யத்தை, காலா காலத்துக்கு அவரோடு இருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாகும். நீங்க மாத்திர எல்லாரும் சேர்ந்து நம்ம குடும்பமாக காத்திருக்கத்தக்கதாக தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது வேதம் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டது வசனம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். நம்ம தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது அவருடைய இரக்கம் நமக்கு கிடைக்கும். ஒரு சமயம் முடியாத காரியம், ஆகாத காரியம் கூட இருக்கலாம், யோசனை பண்ணலாம், இது இம்பாசிபிள், ஆகாது. ஆனால் ஆண்டவர்கிட்ட கண்டிப்பாக அது பாசிபிள், நிச்சயம் ஆண்டவர் செய்வார். ஏன்னாக்கா அவர் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். அந்த இரக்கத்தை அவர்கிட்ட பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், ஆண்டு சமூகத்தில் 1 மணி நேரமாவது அதிகாலை ஜெபிக்க வேண்டும். தேடிப்பிடிங்க நாம் கிடைக்கிற நேரத்தை எப்படியாலும் அந்த நாளில் ஒரு 2.5 hours to 3 hours அதை கம்ப்ளீட் பண்ண நம்ம முயற்சி செய்ய வேண்டும். தேடிப்பிடிங்களே எவ்வளோ காரியம் நம்ம தியாகம் பண்ணுகிறோம், எவ்வளோ காரியம் நம்ம அழிந்து திரிகிறோம், எவ்வளோ காரியம் நேரத்தை நாம் டைம் வேஸ்ட் பண்ணுகிறோம், பல காரியம் செய்கிறோம். ஏன் ஜெபம் பண்ண முடியாது, ஏன் பைபிள் வாசிக்க முடியாது, ஏன் தேவ சமூகத்தை உட்கார முடியாது, ஏன் இரக்கங்களை பெற்றுக்கொள்ள முடியாது? தேவன் செய்கிறேன்னு சொல்லுகிறாரு, சும்மா கொடுக்க முடியாது. யாரும் சும்மா கொடுப்பாங்களா? கொடுக்க முடியாது. கண்டிப்பாக ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்க வேண்டும். தேவ சமூகத்தில் காத்திருக்கிறது நிச்சயமாக நம்ம ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கலாம், ஆண்டவரே நான் ஆசீர்வாதமாக இருக்கணும், என்னை நீ ஆஸ்வதிக்கிறதுக்கு நீர் இருக்கிறீர் ஆண்டவரப்பா, நான் செய்ய வேண்டிய கடமை நான் தேவ சமூகத்தில் உட்காரணும், ஜெபிக்கணும், ஆண்டவரை நோக்கி நான் கூப்பிட வேண்டுமா இருக்குது ஆண்டவரப்பா, எனக்கு நீ உதவி செய்ய வேண்டும் ஆண்டவரப்பா, ப்ளீஸ் ஆண்டவரப்பா. நான் ஜெபம் பண்ணுறதுக்கு ஜெபத்தின் ஆவி ஊட்டும், அதிகாலையில் பரிசுத்தாவினை எழுப்பணும் ஆண்டவரப்பா. ஆவிக்கு ஜீவத்தை வளரணும், வேதத்தில் வளரணும், தேவ ரகசியங்களை அறிந்து கொள்ள உங்களுடைய சித்தம் ஆண்டவரை செய்யணும் ஆண்டவரப்பா. ஆண்டவரே நீ எனக்கு என்ன வைத்துகிற திட்டம் என் வாழ்க்கை நிறைவேறும். நீங்க சேர்க்கணும்னே சொல்லிக்குவா, உன் வழிகள் என் வழிகள் அல்ல, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. வாண்டாடுகிற என் வழிகள் வாண்டா, நினைவு வானா, உம்முடைய நினைவுகள் படி, உம்முடைய வழிபடி என்னை வழிநடத்துகிறாக நான் காத்திருக்க எனக்கு பலனை தார மாட்டேன். உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இப்படி நாம் தொடர்ந்து நாம் ஜெபம் பண்ணப்படுது ஜெடுப்பிலே நிச்சயமாக தேவன் உங்களை என்னை நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். ஒரு நிமிஷம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் பரலோக நல்ல பிதாவே, இந்த அருமையான கிருபையான நாளுக்கு அநேக சூத்திரமான விரப்பா ஆண்டவரே சொல்லி கர்த்தாவேப்பா. ஆண்டவரே எங்களை ஆண்டவரே ஜெபத்தில் உங்களுடைய பார்த்து அமர்ந்திருக்க எங்களுக்கு வழி எடுத்துவீராக. அதிகாலை எழுப்பி ஜெபிக்க எங்களை எழுப்பி ஜெபத்தில் எங்கள் வழிநடத்துவீராகப்பா. எங்களோடு இடம்பெறுவீராக. உங்களுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு என் குடும்பத்துக்கு என் பிள்ளைகளுக்கும் சபையில் ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்கு தாரும். ஆண்டவரே வார்த்தை கேட்கிற ஒவ்வொருத்தையும் பரிசுத்த ஆவியினால் நிரப்புவீராக. உங்களுடைய கண்கள் எப்பொழுது எங்கள் மேல் நோக்கமாக இருக்கட்டும் அப்பா.
ஆசீர்வதி காத்து வழியிலிருந்து பலப்படுத்தி வருகிச்சு இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதீர்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.